இன்றைக்கான வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஆக்கசக்தி சக்தி, அதாவது ஆதிபராசக்தி சக்தியை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நம்ம சித்தர் பெருமக்கள் வாழை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சக்தியை தான் முழுதாக வந்து வழிபட்டாங்க, ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்து சென்றடைய. அதற்கு முன்னாடி வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஆன்மீக ரிலேட்டடான நிறையா கண்டென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். சக்தி அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இப்போ வந்து எல்லா ஆக்கத்திற்கும் உறுதுணையாக இருக்குது. சக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா ஆக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. அது முழுக்க முழுக்க எந்த ஒரு ஆக்க சக்தியுமே கிடையாது. இப்போ ஒரு குழந்த வளர்ந்து பெரிதாகணுன்னாலும் ஒரு சக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் வேணும். எல்லாத்துக்கும் சக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் வேணும். இப்போ அந்த தென்னை மரம் பின்னாடி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீர் அப்படிங்கிற ஒரு சக்தியால் தான் இந்த ஆக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த அதற்கு தேவையான விஷயங்கள்னால வளர்ந்து நிற்கிது. எல்லாமே எதனால் வளருது அப்படின்னா இந்த நீரால். அதாவது நம்ம தெய்வம், அதாவது அம்மா அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த ஒரு நிலையில் வித்துக்கள் இல்லைன்னா முளைக்கவே முளைக்காது. நீர் இல்லாமல் வித்துக்கள் முளைக்காது. அதாவது ஆண் சக்தி மட்டுமே இருந்து இங்கே ஒரு யூஸும் கிடையாது. உருவாக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா பெண் சக்தி அப்படிங்கிறது இம்பார்ட்டனாக வேணும், இருக்கக்கூடிய ஒன்று. இப்போ இன்றைய காலகட்டத்தில் நம்ம பெண் சக்தி அப்படிங்கிற போது பார்க்குறோம், எல்லா இடத்துலையும் வந்து நம்ம உலகத்தில் வந்து பார்த்துட்ருக்கோம். இப்போ ரொம்ப பெண்கள் அப்படிங்கிறவங்க ரொம்ப ஆதிக்கத்தில் இப்போ வந்து இருந்துகிட்ருக்காங்க. இந்த பெண் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, இது ரொம்ப யூனிக் மற்றும் ரொம்ப விசேஷமான ஒரு லெவல் ஆஃப் சக்தி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் ஏன் அப்படின்னா அது அந்த சக்தியால் தான் எல்லா விஷயங்களும். இப்போ நீர் அப்படிங்கிற சக்தி இருக்கிறதுனால தான் இந்த பூமி அப்படிங்கிற ஒரு விஷயம் இவ்வளோ செழிப்பாக இருக்குது. அதுவும் ஒரு சக்தி தான். நம்ம முன்னோர்கள் நீரை வந்து எப்போதுமே பெண் தெய்வமாகவும் அந்த அதனால தான் ஆறுகளுக்கு பூராவே பெண் நதிகளாக வந்து வச்சுருக்காங்க. ஆண் நதிகளாக ஆண் பேரை வச்சுருக்கலாமே அப்படின்னு எல்லோரும் கேட்கலாம். ஆனால் பெண் நதிகளாக எதுக்கு வச்சாங்க அப்படின்னா சக்தியை குறிக்கிறதா. அந்த சக்திகள் இல்லாமல் எதுவுமே கிடையாது. இப்போ ஒரு விதை முளைக்கணும் அப்படின்னா நீரோட சக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் வேணும். இல்லாமல் அந்த வித்து அப்படிங்கிற ஒரு விஷயம் முளைக்கவே முளைக்காது. அது எல்லாத்திற்கும் ஒரு ஒரு ஆணோட குரோத்துக்கு இப்போ ஒரு பெண் இருந்தா அப்படின்னா அது வந்து ரொம்ப அழகாகவும் அற்புதமாகவும் இருக்கும். அதனால தான் பெண்ணும் ஆணும் பிணைக்க முடியாத ஒரு பிணைப்பாக வந்து எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்காங்க. ஆண் வந்து அவர் ஆக்கசக்தியை கொடுத்தாலும் இந்த பெண்ணானவள் இருக்கிறதுனால தான் எல்லாமே வளருது. பெண் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா எதுக்குமே வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. அது யாரும் அவ்வளோ இதாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த பெண் சக்தி எப்படி செயல்படுது, அதாவது நம்ம பூமியில் பார்த்திங்கன்னா இப்போ நிலவாகவும் இருக்குது, ஆண் சக்தி சூரியனாக இருக்குது. இப்படி அதனால தான் இந்த பூமி அப்படிங்கிறது வந்து நிலைச்சு நிற்கிறதுக்கு ஒரு உறுதுணையாக இருக்குது. எல்லாமே இப்போ இந்த பெண் ஆண் அப்படிங்கிற ஒரு தன்மை, அதில் பெண் சக்தி அப்படிங்கிறது எல்லா ஆக்கத்திற்கும் ஒரு ஒரு வித்தாக வந்து இதாக அமையுது. வித்து இருக்குது அப்படின்னா அது முளைக்கணும்னா அது ஒரு பெண் சக்தி வேணும். எல்லாத்திற்கும் பெண் சக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் வேணும். அப்படி இல்லாமல் நம்மளால் எந்த ஒரு இந்த உலகத்தில் எந்த ஒரு மாற்றமும் நடக்காது. இந்த உலகத்தில் மாற்றம் வேணும் அப்படின்னா சக்தி அப்படிங்கிறது வேணும். அந்த பெண் சக்தி அப்படிங்கிற ஒரு நிலை வேணும். இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. ஒரு ஆண் ஒத்தையே இருந்து ஏதாவது ஒன்று செய்ய முடியுமா அப்படின்னா கிடையாது. அங்கே ஒரு பெண் அப்படிங்கிற ஒரு துணை அப்படிங்கிற ஒரு விஷயம் வேணும். இந்த பூமிக்கும் அது தேவை. இப்போ பெண் சக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம், நீர், இந்த மாதிரி விஷயங்கள் இல்லை அப்படின்னா இந்த பூமி இவ்வளோ செழிப்பாக இருக்கிறதுக்குன்னா வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் தவறிட்டோம். ஏன்னா இந்த நீர் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இவ்வளோ இப்போ நமக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ஆதாரம், ஒரே ஒரு உணவு அப்படின்னா நீர் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். எல்லா ஆக்கசக்திக்கும் இப்போதைக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நீர் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் அனைத்து ஆக்கசக்திக்கும் உதவியாக இருக்குது. இப்போ நமக்கு நீர் இல்லை, இப்போ ஒரு நாள் 2 நாள் நீர் அருந்தாமல் இருக்க முடியுமா? எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நமக்கு. அது மாதிரி தான் எல்லாமே இந்த பெண் சக்தி தான் இயங்குது. இப்போ இந்த மரத்திற்கு வந்து நீர் விடாமல் இருந்தால் அது வந்து ரொம்ப நாள் நிலைச்சி இருக்குமா? அது மட்டும் இல்லாமல் அதோட க்ரோ அப்படிங்கிற ஒரு விஷயம், வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குமா?
இப்போ ஒரு இந்த தென்னை மரத்தில் அந்த ஒரு விதை வந்து கீழே விழுகுது, அது வளர்ந்து பெருசாகணும் அப்படின்னா ஒரு நீரோட துணை அப்படிங்கிற ஒரு விஷயம் வேணும். நீரோட துணை இல்லாமல் இங்கே எதுவுமே நடக்காது. அதை புரிஞ்சுக்கிறது தான் ஞானத்தை புரிந்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. இந்த பெண் சக்தியை புரிஞ்சுக்கிறது. நிலவு, சூரியன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எல்லாமே இப்படி இது இரட்டைத்தன்மையாக இருக்குது. இரண்டும் இதை வந்து சரியாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப அற்புதமான விஷயங்களை நம்ம கண்ணால் வந்து நம்ம பார்க்கலாம். ரொம்ப அழகானது இந்த பெண் சக்தி. இதான் இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்க்க நினச்சேன். இதுதான் ஆதிபராசக்தி, 7 கன்னிமார்கள், இப்படி மாதிரி நிறையா விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். எல்லாமே ஒரு ஒரு பிரிவு. ஒரு சக்தியில் நிறையா பிரிவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ சுடுதண்ணி இருக்குது, இந்த நீர் இருக்குது. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நீரில் நிறையா விஷயங்கள் இருக்குது. இதான் இன்றைக்கான வீடியோவில் வந்து நம்ம பார்க்க நினச்சது. பார்க்கலாம் அடுத்த வீடியோவில்.